ஹலோ வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி இரும்பு சத்து, எலும்புக்கான சத்து, எலும்புக்கு உறுதி கொடுக்குறது மாதிரி அது இந்த சத்து உருண்டை இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு இதில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு தோல் உளுந்து, பொதுவாகவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. தோல் உளுந்தும் அதில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, இவ்வளோதான். இப்போ சின்ன கப்புனால ஏலக்காய் போட்டிருக்கீங்க. 2 ஏலக்காய். கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து அரைக்கிறப்ப ஈஸியாக அரைப்படும். சும்மா வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நமுத்து போனாப்புல இருக்கும். வெல்லம் வேற. வெல்லம் இதில் 1 கப்பு. கொஞ்சம் அரை இனிப்பு தான் இருக்கும், ரொம்ப சுள்ளுன்னு வேண்டியதில்லை. இதில் 1 கப்பு வெல்லம். அதில் ஒரு 1/4 டம்ளர் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கா ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இந்த நுரை வர அளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த 3 பருப்புங்களும் இருக்கு இல்லையா, பாசிப்பயிறு, உளுந்தம்பருப்பு, கடலை, இதெல்லாம் வறுத்ததை மிக்சியில் நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதில் இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. பச்சை நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது. லேசாக சுட வச்சுட்டு ஊற்றினோம்னா அந்த நல்லெண்ணெய் வாசம் ரொம்ப இருக்காது. கொஞ்சமாக இந்த அளவுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லேசாக சுட வச்சு அதில் கலந்து முதல்ல பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பாகை ஊற்றி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னா ஆம்பளைங்களுக்கும் நல்லது, பொம்பளைங்களுக்கும் லேடிஸ்க்கும் நல்லது, ஜென்ஸுக்கும் நல்லது. இரும்பு சத்து, இந்த எலும்புக்கான விட்டமின் சி உள்ளது எல்லாம் கிடைக்கும். உளுந்து எலும்புக்கெல்லாம் நல்லதும்பாங்க. பாசிப்பயிறு இரும்பு சத்து உள்ளது. இந்த வாசம் வருத நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்க. இது பிளாஸ்டிக் தட்டு கிடையாது, இது அவனில் வைக்கிற பிளேட்டு, அதனால் இதில் கொட்டிடுறேன். பிளாஸ்டிக் தட்டுன்னா உருகிடும். இது இந்த அவனில் வைக்கிறது. அதே இந்த ஒரு சின்ன கப்பு, நம்ம பெரிய கப்பும் எடுத்துக்கலாம், 2 பங்கும் போட்டுக்கலாம், 3 பங்கும் போட்டுக்கலாம். வீட்டில் நிறைய பேர் இருந்தோம்னா நல்லா ஒரு 2 கப் அளவு கூட 250 மில்லி கப்பில் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டோமா, ஆளுக்கு ஒரு உருண்டை டெய்லி சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது. சிம்பிளாக வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தோல் உளுந்து போட்டோம்னா தான் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. தோல் எடுத்துட்டு உள்ள வெள்ளை உளுந்தை விட தோல் உளுந்து தான் நல்லது. இதுவும் அது மாதிரி வாசம் பொட்டுக்குள்ளேயே வறுக்கணுமா? பொட்டுக்குள்ளே சும்மா சூடாகிற அளவுக்கு மட்டும். அது கிறிஸ்பாக தான் இருக்கும். நல்லா புது பாக்கெட்னால பிரித்தது இருந்தாலும் அந்த லேசாக அந்த சூடு மட்டும் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் சீக்கிரம் வறுபட்டுரும். அந்த காலத்தில் இட்லிக்கெல்லாம் கருப்பு உளுந்து தான் போடுவாங்க. ஊற வச்சு தோலை நீக்கி தண்ணி ஊற்றி கழுவி தோலை எடுத்துட்டு அப்புறமேல அரைப்பாங்க. இப்போதான் எல்லாரும் தோலில் உளுந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது இப்போ முழு உளுந்தே தோல் இல்லாமல் கிடைக்குது. பொட்டுக்கல்லையும் அதே மாதிரி முழு பொட்டுக்கல்லையாக கிடைக்குது. அப்பெல்லாம் வீட்டில் என்ன நல்லெண்ணெய் வாங்குறீங்க நீங்கள்? நாங்கள் செக்கு நல்லெண்ணெய் வாங்கணும் இந்த தடவை. இல்லாட்டினா இதயம் நல்லா அது வாங்கிறதுக்கு சூழ்நிலை சரியில்லாட்டி இதயம் நல்லெண்ணெய் மாலுக்கு போகல வாங்கிக்கிறது. இந்த செக்கு நல்லெண்ணெயும் நல்லா வாசமாக இருக்குது. அதான் லிட்டரு குறைஞ்சது 300 ரூபா நல்லெண்ணெய்ங்க. அப்படி போட்டோம்னா நல்லா, அது ஏன்னா செக்குலெல்லாம் பனவெல்லம் போட்டு ஆட்டினா அந்த நல்லெண்ணெய் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பனவெல்லம் போட்டு ஆட்டினா எண்ணெய். அது பனவெல்லமும் விலை ஜாஸ்தி இல்லையா, அதனால் நல்லா சவுந்துருச்சு. கொஞ்சம் நான் 1 2 எடுத்து அது மட்டும். உளுந்தங்களி செய்கிற டைப்பு தான் இது, ஆனால் இதை பவுடராக அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம். அன்னன்னைக்கு செய்யணும் உளுந்தங்களின்னா. இது உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா செவந்துருச்சு.
வாசமாக விழுந்து வாசம் வருது நல்லா. அந்த சூட்லேயே அப்படியே கொட்டிட்டோம்னா உள்ளுக்குள்ளவே நல்லா வந்துடும். இப்போ இதை சும்மா சூடு மட்டும் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம். முழு போட்டுக்கல. சூடு ஒண்டி பற்றினா போதும். நல்லா புது பாக்கெட் பிரித்ததுனால வேறு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது 3 அரைச்சதும் இதில் மிளகாயும் போட்டிருக்கீங்க. ஆமாம், ஏலக்காயும் போட்டிருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு இதோட ஏலக்காயை தோல் நீக்கிட்டு கூட இப்போ கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இதில் 1 கப்பு வெல்லம் போட போகிறேன். இப்போ 1/4 கப்பு தண்ணி. சும்மா கரையறதுக்கு இதில் அது கரையறதுக்கு மட்டும் ஊற்றினா போதும். வெல்லத்தை கூட இது மாதிரி நசுக்கி ஒரு ஜாடியிலையோ இல்லைன்னா கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேணுங்கிறப்ப எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 1 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப சொல்லுன்னு வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே போயிடுது சார். சொல்லிட்டு இருக்கப்பயே இதை அப்படியே கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது ஆறிடும். பொடி பண்ணி அதில் இது கம்பி பதம்லாம் வேணும்? அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். டக்குன்னு கரைஞ்சிருது. நல்லா நசுக்கி போட்டோம்ல, அது இன்னமும் தூள் பண்ணி போட்டோம்னா 1-2 கெட்டிமாக இருக்கும். அதனால லேட்டாக ஸ்வீட் போதுமில்ல நமக்கு. நல்லா உடச்சு விடணும். அதோ கரைஞ்சிக்கும். சூடு யார் இந்த இப்போ மெல்ட் ஆகுது. சூடு யார் இந்த இப்படி நசுக்கிட்டோம்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். இதில் அது பேர் என்ன, தூசி கல் மண்ணெல்லாம் இல்லாத வெல்லம் இது. அதனால் அப்படியே ஊற்றிடலாம். அப்படி ஒரு சில வெள்ளத்துக்கு வடிகட்டி ஊற்றிக்கணும். இங்கே பாருங்கள், சத்தமே கேட்கல பாருங்கள். இல்லாட்டினா நெருன்னு ஒரு மாதிரி இப்படி கிளறிலேயே சத்தம் கேட்கும். இந்த அவ்வளோதான் முடிச்சு. கொஞ்சம் திக்னஸ் வரணும். இல்லை இந்தளவுக்கு இப்போவே ஆறுச்சுன்னா இன்னும் திக்னஸ் கொடுத்துரும். இதுவும் வேற பருப்புனால ஊறுச்சுன்னா ஊறுறதுக்கும் அந்த இது சரியாக இருக்கும். வேற இப்போவே திக்குனா கொஞ்சம் பாருங்க. இப்போ இதை பொடிச்சிக்கிட்டு வந்துடுறேன். தோலோடவும் போடலாம், போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். நல்லா பொடி பண்ணிட்டேன். சலிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சமாக அந்த அவங்கவுங்க மிக்சிக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ போட்டு அரைச்சோம்னா நைஸாக வருமோ அந்த அளவுக்கு இருக்குது. சும்மா நம்ம பொடியை விட நல்லா நைஸாகவே வந்துருச்சு. அப்படி உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுன்னா வேணும்னா இந்த பெருங்கண்ணு சல்லடையில் சலிச்சுக்கலாம், மாவு மாதிரி இல்லாமல். இப்போ இதில் அந்த பாகை ஊற்றி பிசைய வேண்டியதுதான். இந்த பாகுலையே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். அப்படி இதில் ஊற்றாட்டி இதில் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிசைஞ்சிட்டு அப்புறமேல ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி சுடும். நல்லா இப்போ கலர்னா அப்படி இதுலேயே கூட போட்டுடலாம். ஆனால் அது சூடாக வரும். சூடு
பிசைய பிசைய அந்த இலக்கம் கொடுத்துரும். கையில் நல்லெண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிட்டோம்னா நல்லா சத்து மாவில் இது ஒரு இது எலும்புக்கும் நல்லது. அயன் சத்து, அயன் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா. அவ்வளோதான். இதில் நல்லெண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் உருண்டை பிடிச்சி சாப்பிட வேண்டியது. நல்லெண்ணெய் கையில் தடவிக்கணும். அங்கே மாவு அப்படியே இருக்கு, அந்த பக்கம் விட்டுட்டீங்க. பாகு போதும்ல? போதும். நல்ல பெரிய உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். நல்ல இந்த நான் சின்னதாக பிடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வேணுமா பெருசாக எள்ளு உருண்டை மாதிரி. ஓ சூப்பர். நான் சின்னதாக பிடிக்கிறேன். மற்றவங்க வேணும்னா நான் கொஞ்சம் இது மாதிரி 2 பங்கு சைஸு பிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னாவே உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து சேரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்ல சத்து இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.